நண்பர்களே, நான் உங்கள் பூபாலன். வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சாதாரண மனிதர்களுக்கும் சாதனையாளர் மனிதர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடுங்க. எலான் மஸ்க், முகேஷ் அம்பானி, டுவின் ஜான்சன், ஒபேரா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஓனர் பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தோட ஓனர் ஜெஃப் பெசோஸ் இவங்க எல்லாருமே வெற்றி பெற்றதுக்கு பொதுவான ஒண்ணுதாங்க இருக்கு. அது பாத்தீங்கன்னா அவங்களுடைய மார்னிங் ரொட்டீன்ஸ் ஒர்க்ஸ்ங்க. இந்த வீடியோல அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது 5 மார்னிங் ரிச்சுவல்ஸ்ங்க. இதான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில்முனைவோர் பாத்தீங்கன்னா அவங்க பின்பற்றக்கூடிய அந்த 5 மார்னிங் ரிச்சுவல்ஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாலு 30 AM இருந்து 6 மணி AM இதுதான் பாத்தீங்கன்னா வெற்றியாளர்களுடைய கோல்டன் ஹவர்ஸ்ங்க. ஆப்பிளோட சிஓ பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சுவாருங்க. எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அவர் ரொட்டீன்ஸ் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிருவாருங்க. ஒபேரா ஃபின்ரி பாத்தீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க. டுவைன் ஜான்சன் பாத்தீங்கன்னா 4 மணிக்கே வந்து அலாரம் செட் பண்ணி எந்திரிச்சுவாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் செய்ய ஆரம்பிச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ரொட்டீன் ஒர்க்ஸ் வந்து ஆரம்பிச்சிருவாருங்க. 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட்ல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா வராதுங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்குங்க. அதனால தாராளமா நீங்க வந்து எதை வேணாலும் பாத்தீங்கன்னா ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், இல்ல வந்து யோசிக்கிற திறன் இருக்கு பாத்தீங்களா, அது அதிகமா அந்த டைம்ல உங்களுக்கு வருங்க. டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய நோக்கத்தை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பூஸ்டா இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு முடிவும் பாத்தீங்கன்னா தெளிவா எடுக்கலாங்க. உங்களால 4 மணிக்கு எந்திரிக்க முடியல, நீங்க ஒரு பிகினர்ஸா இருந்தா கண்டிப்பா நீங்க ஒரு 6 மணி வரைக்கும் எந்திரிச்சிடுங்க. ஒரு அலாரம் எடுத்துங்க. நைட்டு பாத்தீங்கன்னா 10 மணிக்கு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தூங்கிருங்க. அது அந்த அலாரத்துல பாத்தீங்கன்னா 6 மணிக்கு டைம் செட் பண்ணிக்கங்க. 6 மணிக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மால் வாக்கிங், அதாவது 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா வாக்கிங் போக ஆரம்பிங்க. இதனால உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமும் சுறுசுறுப்பாவும் இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன், அதாவது மார்க் கியூபன் பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய ரெகுலர் ஒர்க் பாத்தீங்கன்னா அந்த கார்டியோ செய்ய ஆரம்பிச்சுவாருங்க. பராக் ஒபாமா பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு அவருடைய உடம்பு வந்து எப்படி வலிமையா வச்சுக்கணும்னு அந்த பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுவாருங்க. ஓயோ நிறுவனத்தோட ஓனர் பாத்தீங்கன்னா ரித்திஷ் அகர்வால், அவரு பாத்தீங்கன்னா மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சு டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா வாக்கிங் போக ஆரம்பிப்பாருங்க. இதனால என்ன பயன் பாத்தீங்கன்னா மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கனால நம்ம வந்து புத்துணர்ச்சியா இருப்போம். நம்மளுடைய ரத்த ஓட்டம் பாத்தீங்கன்னா சீரா இருக்குங்க. மூளைக்கு பாத்தீங்கன்னா மிக அதிக அளவு பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் கிடைக்க வழி செய்யுங்க. உங்களுடைய எனர்ஜி பாத்தீங்கன்னா பூஸ்ட் ஆகுங்க. நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்றதுக்கு உங்களுடைய மைண்ட் வந்து வலிவு செய்யுங்க. நீங்க என்ன பண்ணு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில பாத்தீங்கன்னா சீக்கிரமா எந்திரிச்சிங்க, 10 நிமிஷம் வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகா செய்யுங்க, மெடிடேஷன் செய்யுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்யுங்க ஒரு 5 நிமிஷம். இப்படி நீங்க ரெகுலரா பண்றதுனால உங்களுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸா இருக்குங்க. மனது வந்து அமைதி பெறுங்க. ஒபேரா நிறுவனத்தோட ஓனர் பாத்தீங்கன்னா கைடு மெடிடேஷன் பண்ணுவாருங்க. அவருடைய மனநிலைமையை வந்து எப்படி அமைதியா வச்சுன்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்களை ரீட் பண்ணி அதன் மூலமா பாத்தீங்கன்னா அவர் பயிற்சி செய்வாருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா மைண்ட் மெடிடேஷன் பண்ணுவாருங்க. அவருடைய மனநிலைமையை வந்து ஃபோக்கஸா வச்சுக்கொள்ள வேண்டிய அந்த பயிற்சிகள் வந்து தினமும் செய்வாருங்க. பிரதமர் மோடி வந்து என்ன செய்வாரு பாத்தீங்கன்னா தினமும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பிராணாயாமம் தியானம் பண்ணுவாருங்க. இதன் பயன்கள் பார்க்கும்போது மைண்ட் வந்து ஃபோக்கஸா இருக்குங்க. ஒரு எமோஷனலான முடிவு வந்தா அதை கரெக்டா நீங்க சிந்திச்சு செயல்படுவீங்க. டிஸ்ட்ராக்ஷனுக்கு உங்களுடைய மைண்ட் தள்ளப்படாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து அதன் மூலமா தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. ஒரு டேவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேல வந்து நம்ம என்னென்ன ஒர்க் செய்ய போறோம்னு சொல்லிட்டு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிளானிங் போட்டுருவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா வெற்றியாளர்களுடைய ரகசியங்க. ரிச்சர்ட் பர்சன் பாத்தீங்கன்னா அவருடைய கோலை வந்து ஒரு டைரியில வந்து டெய்லியும் பாத்தீங்கன்னா எழுதுவாருங்க. இன்னைக்கு வந்து நான் என்னென்ன செய்ய போறோம், இதை வந்து கரெக்டா செஞ்சு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த கோல் வந்து டைரியில எழுதி அதன்படி நடப்பாருங்க. எலான் மஸ்கோட டைம் பிளாக் மெத்தட் நீங்க வந்து என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா டெய்லியும் பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரம் இருந்துச்சு உங்களுடைய கோலை வந்து 3 பகுதியா பிரிச்சுங்க. அதை வந்து ஒரு நோட் புக்ல எழுதுங்க. அந்த நோட் புக் பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரீம் புக்கா இருக்கணுங்க. நீங்க அந்த நாளை பாத்தீங்கன்னா 4 செக்ஷனா பிரிச்சுக்கோங்க. க்ரோ ஆர் டை இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா எல்லா ஆண்டர்பிரனருக்கு தெரியுங்க. வாரன் பஃபட் பாத்தீங்கன்னா வீக்லி பாத்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா படிப்பாருங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பாத்தீங்கன்னா டெய்லியும் பாத்தீங்கன்னா மார்னிங் பாத்தீங்கன்னா அவர் புக் வந்து அதிக ரீட் பண்ணுவாருங்க. ஜெஃப் பெசோஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் காலையில சீக்கிரம் எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா டெக் மற்றும் அறிவியல் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புகளை பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாருங்க. டெய்லி 20 நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா அதன் மூலமா நீங்க புக்கை படிக்கும் போது ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 24 புக்ஸ் படிச்சிருவீங்க. நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா
நிறைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட புக்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்லயே அவைலபிளா இருக்குங்க. அதை வந்து நீங்க வந்து மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்க செலவிட்டு அதன் மூலமா படித்தான் கண்டிப்பா வாழ்க்கையில இருந்து நல்லபடியா ஒரு வெற்றி அடைய முடியுங்க. ஆடியோ புக்ஸ் பாத்தீங்கன்னா குக் எஃப்எம் மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்குங்க. அதை வந்து நீங்க மார்னிங் வாக் போகும்போது கேட்டா போதுங்க. பாட்காஸ்ட் வந்து யோகம் ட்ரெண்ட்ஸ் பிளேலிஸ்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. முதல்ல இந்த 5 ரொட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சா கண்டிப்பா நீங்களும் ஒரு ஆண்டர்பிரினர் பெரிய பிசினஸ் மேனா ஆக முடியுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்கு எந்திரிச்சுங்க. செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடலை வந்து நகர்த்தி யோகா பண்ண ஆரம்பிங்க. மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு சைலண்டான இடத்துல உட்காந்து மூச்சு பயிற்சி செய்யுங்க. அதன் மூலமா உங்களுடைய மனது பாத்தீங்கன்னா அமைதி அடையுங்க. உங்களுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகுங்க. நாலாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்களுடைய டேவை வந்து ஒரு பிளானிங்கா போட்டு வச்சுங்க. அதாவது இந்த டேல வந்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணுங்க. அதாவது நீங்க வந்து ஒரு ஒர்க் செய்றீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து 3 கோலா வந்து பிரிச்சுக்குங்க. அந்த கோலை வந்து இந்த டேக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பிளானிங் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ்டா வச்சுக்கணுங்க. 5வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா புதுசா நீங்க வந்து கத்துக்கணுங்க. இல்ல வந்து புதிய விஷயத்தை வந்து ரீட் பண்ண ஆரம்பிங்க. நான் சொன்ன இந்த மார்னிங் 5 ரொட்டீன்ஸ் வந்து நீங்க கடைபிடிச்சுன்னா கண்டிப்பா ஒரு வாரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பயன் பெறுங்க. இந்த மார்னிங் ரொட்டீன்ஸை உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க வந்து ட்ரை பண்ண போறீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு டான் வருங்க. நாங்க நிறைய கடைகளை ப்ரமோஷன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணுமா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துங்க. நாங்க நிறைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஐடியாஸ் வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணுமா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுவரை நானும் கல்புபாலன். நன்றி.